வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். தீபாவளி பக்ஷணம் செகண்ட் டேயில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் ரசகுல்லா. இது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்வீட்டு. இது நம்ம கடையில் மட்டும்தான் வாங்கணும் முடியும் அப்படின்னு நினச்சிட்டு பேர் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் எப்படி ஆற்றுலேயே பண்ணலாம் அப்படின்றதுக்கு உண்டானது. இது ஒரு 1.5 லிட்டர் பசும்பால், அதாவது பசும்பாலாக வாங்கினேன்னா கொஞ்சம் நன்னா வரும். ஏன்னா இந்த ஃபுல் ஃபேட் க்ரீம் அந்த மில்கை விட பசும்பாலாக இருக்கிறது வாங்கிக்கோங்க. இது நன்னா காஞ்சிடுத்து. இப்போ பார்த்தேன்னா இந்த மாதிரி காஞ்சப்புறம் இது ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு அதோட கூடவே அந்த ஜூஸ் எவ்வளோ இருந்ததோ அதே அளவுக்கு தண்ணி விட்டு அதை மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். வெறும் டிரெக்டாக எலுமிச்சம்பழத்தை புழியாதீங்க, அதில் தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எலுமிச்சம்பழ சாறு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. பொங்கிடுத்து அடுப்பை அணைச்சிட்றேன். அணைச்சிட்டு அதுக்கப்புறம் திரிக்கலாம். தெரியுறதா? ஜம்முன்னு தெரிஞ்சுடுத்து பாருங்க. பசும்பாலாக இருந்ததுன்னா இது நல்ல ஜோராக வரும் ரசகுல்லா. ஸோ இது 1.5 லிட்டர் பசும்பால். இது திரிச்சாச்சு. இது மாதிரி ஒரு மெல்லிஸ் வெள்ளை கலர் துணி போட்டுக்கோங்க. இது வே வாட்டர். இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம சப்ஜி பண்ணுறது எடுத்துக்கலாம், சப்பாத்தி பண்ணுற மாவு பிசைஞ்சிக்கிறது எடுத்துக்கலாம், இல்லை சாதம் வெடிக்கிறதுக்கு கூட நீங்கள் விடுற இந்த ஜலத்தை விட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரிச் ப்ரோட்டீன் இருக்கிற வாட்டர். இந்த வே வாட்டர் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நான் எப்பயுமே இது சொல்கிறது தான், எப்படி முடியுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை என்ன பண்ணணுன்னா நல்ல ஒரு ஐஸ் வாட்டர் விட்டு இதை நல்லா அலசின்றுங்க. அதே மாதிரி ரசகுல்லா நாங்கள் ரெடிமேடாக கிடைக்கிற பன்னீரில் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுறதுக்கு வராது. பிகாஸ் அந்த கடையில் கிடைக்கிற அந்த பன்னீர் உங்களுக்கு அந்த மாதிரி ஷேப்பில் வரதுக்கோசரம் ஏதோ ஒரு சின்ன கெமிக்கல் ஆட் பண்ணுறா. அதை நீங்கள் வச்சு தேய்ச்சுட்டு பண்ணினேன்னா அது அந்த மாதிரி அழகாக ஷேப்போடு வரவே வராது. ஸோ அப்புறம் நிறைய பேர் எனக்கு அது போன வாட்டி நம்ம ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி பண்ணி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ நிறைய பேர் பார்த்துட்டு சொல்லியிருக்கேன், எங்களுக்கு கரைஞ்சி போயிடுது, ஆனால் நாங்கள் கடையிலேருந்து வாங்கின பன்னீர் போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தயவு செஞ்சு அதை பண்ண வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி பாலை வாங்கி திரிச்சுட்டு பண்ணினேன்னா தான் நல்லது. அது நல்லா அலசின்றிருக்குது. ஏன்னா இதில் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த டேஸ்ட் போயிடணும், அவ்வளோதான். ஜஸ்ட் இதோடு கூட பைண்டிங்க்கு ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் கிட்டக்க மைதா போட்டுக்கோங்க. இதை ஆனால் நன்னா பிசையணும். பிசையிறது நியர்லி ஒரு 20 நிமிஷம் பிசைஞ்சேன்னா தான் அது இது ஒரு மாதிரி க்ரம்பிள்டாக இருக்குது இல்லையா, அந்த மாதிரி க்ரம்பிள்டாக இல்லாமல் நல்லா ஒத்தா மாதிரி ஒரு மாவு மாதிரி வரும். 1.5 லிட்டர் பாலுக்கு இவ்வளோதான் வந்ததா மாமின்னா இவ்வளோதான் வந்தது. ஆனால் இதில் கண்டிப்பாக ஒரு 20லேருந்து 25 ரசகுல்லாக்கு மேலே வரும். டிபெண்ட்ஸ் நீங்கள் வச்சுக்கிற சைஸை பொறுத்துது. நம்ம இதை பண்ணிவிட்டு உருட்டுறச்சே பார்க்கலாம். இது நல்லா இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் நான் பிசைஞ்சிட்டு வரேன். மாதிரி பிசைஞ்சிருக்கேன். எவ்வளோ சாஃப்டாக எப்படி ஆகிடுத்து பாருங்க. முன்னாடி எவ்வளோ க்ரம்பிள்டாக இருந்தது, இப்போ பாருங்க இப்படி நம்ம ஏதோ மாவு பிசைஞ்சு வச்சோன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆகிடுத்து பாருங்க. ஸோ ஜோராக ரெடி ஆகிடுது. இவ்வளோ சின்னதாக எடுத்துட்டா போகிறோம், ரொம்ப பெருசாலாம் வேண்டாம். நல்ல ஒரு கோழி குண்டு சைஸ்க்கு எடுத்துக்கோங்க.
இது வந்து நல்லா சக்கரை பாகில் கொதிக்கிறதே நல்லா உப்பிக்கும். ஸோ இந்த சைஸ் எடுத்துக்கோங்க போதும். இது உள்ளுக்குள்ளே இது நான் பண்ணுவேன், எல்லோரும் பண்ணணுன்ற இது இல்லை. உங்களுக்கு வேண்டாம் வெறும் சக்கரை இதில் பண்ணுறேன் அப்படின்னா பண்ணுங்க. நான் ஒரு சின்ன கல்கண்டு, இந்த டைமண்ட் கல்கண்டு ஒரே ஒரு பீஸ் உள்ளே வச்சு இதை மூடிட்டு ஒட்டிடுவேன். நல்லா ஃபைனாக ஒட்டிடுவோம். தெரியுதா? சின்ன கோலி குண்டு சைஸ் தான் எடுத்துருக்கேன். ஒரு தடவை அப்படி பிசைஞ்சுக்கோங்க வேணாலும் கையில். ஆனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பன்னீரை பிசைகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ரசகுல்லா நல்லா சாஃப்டாக வரும். ஸோ எல்லாமே இந்த மாதிரி உருட்டிட்டு வந்து பார்க்குறேன் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து ஒரு 4 கப் கிட்ட தண்ணி விடணும். 4 கப் தண்ணி எவ்வளோ மம்மி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1 லிட்டர் பாட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அதால் எடுத்துக்கோங்க. அதால் எடுத்துட்டீங்கன்னா இவ்வளோ பேக் பண்ணிடனா ஒரு 3/4 லிட்டருக்கு மேலே விட்டுருக்கேன். இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இதில் இந்த கப்பால் அதாவது 200 கிராம்ஸ் டு 250 கிராம்ஸ் வரைக்கும் சுகர் போட்டுடுங்க. இதில் வந்து இது ஆக்சுவலி சொல்லணுன்னா இது 230 ml அப்படின்ற கணக்கில் இருக்குது இந்த கப்பு. ஸோ இது வந்து நீங்கள் அளந்தேல்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக ஒரு இது வந்து 200 கிராம்ஸ் கிட்டே இருக்கும். நீங்கள் 1.5 கப்பு கிட்டே ஈஸியாக போட்டிருக்கோம். 1.5 கப் 2 கப் போட்டேன்னா தான் அது நல்லா கொதித்து மேலே வரும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சப்பறம் தான் தெரியும் உங்களுக்கு. ஒரு லிட்டர் பால் அப்படின்னா நமக்கு வந்து 200 கிராம்ஸ் கிட்ட போகிறோம் சுகர். 1.5 லிட்டர் பால் விட்டுருக்கேன் அப்படிங்கிறது ஒரு 300 கிட்ட போட்டுருவோம் சுகர். நிச்சயமாக 300-350 கிட்ட போட்டுருவோம். ஆனால் நிச்சயமாக 3/4 லிட்டருக்கு மேலே தண்ணி விட்டுருவோம். நல்லா பபிள்ஸ் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் சர்க்கரை போடலாம். 1.5 கப் கிட்ட போட்டிருக்கேன் நான். அதாவது 300-350 கிராம்ஸ் கிட்டக்க சுகர் போட்டிருக்கேன். 3/4 லிட்டர் 1 லிட்டர் கிட்ட தண்ணி விடணுமா மம்மின்னு கேட்டேன்னா அது விடணும். வேணா சர்க்கரை வந்து அப்படியே கிறிஸ்டலைஸ் ஆகிடக்கூடாது. ரசகுல்லாவுக்கு வந்து அப்படியே நல்ல தண்ணியாக தான் இருக்கணும். இதோடு கூட அது கொதிக்கிறச்சு இதில் இருக்கிற அந்த சுகர் சிரப்பெல்லாம் ரசகுல்லாக்குள்ளே இறங்கிண்டு இது வந்து இவ்வளோ பெருசு தானே இருக்குது. நம்ம இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா காமிக்கிறேன் உங்களுக்கு, நீங்களே பார்ப்பீங்க. நல்லா பெருசு பெருசாக இவ்வளோ பெருசு பெருசாக ஆகிடும். சர்க்கரை கரைஞ்சிடுத்து நல்லா ஒரு கொதி வரட்டும், அப்புறமா இதெல்லாம் போடலாம். தெரியுதா? ஸோ இந்த ஸ்டேஜில் இதில் ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இதில் வந்து 36 பீஸ் கிட்டக்க வந்திருக்கு நமக்கு. ஸோ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருவோம். மீடியம் ஹையில் இது பாட்டுக்கு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். 10 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் நடுப்புற வந்து ஒரு தடவை 5 மினிட்ஸ்க்கு திறந்து கரண்டியால் ஜஸ்ட்டு மேலோடு கொதிக்கிறது இல்லையா, இதை வந்து ஜஸ்ட் இப்படியே பண்ணி விட்டேன்னா அது திரும்பிக்கும். விட்டு கிளறிடாதீங்கோ. ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். மேஜிக் பத்தேலா, நம்ம எவ்வளோ சின்னதாக போட்டோம் இந்த ரசகுல்லாலாம். இது எவ்வளோ குண்டு குண்டாக எவ்வளோ பிசாக இருக்குது பாருங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது தொடவே இல்லை, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதை இப்போ தொட வேண்டாம், நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஒரு பவுலில் சர்வ் பண்ணுறதே அதை புரிஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதை அப்படியே சாப்பிட்லாம். இந்த இதில் வந்து யாருக்காவது ஏலக்காய் பொடி வேணும் இல்லை ரோஸ் வாட்டர் தான் வேணும்னா நீங்கள் விட்டுக்கோங்க. என்ன கேட்டேன்னா ரசகுல்லா இப்படியே எடுத்துக்கிறது தான் நல்லது.
ரொம்ப ஜோராக ரொம்ப நல்லா வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கெல்லாம். பாருங்க எப்படி இருக்குன்னு தெரியுறதா? இப்படி தொட்டாலே இப்படி தொளன்னு ஆடுறது, அந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக பசும்பாலில் பண்ணேன்னா தான் அது அந்த மாதிரி வரும். பார்க்குறதுக்கே எப்படி மஞ்சளாக இருக்குது பாருங்க. ஸோ பசும்பாலில் பண்ணேன்னா நல்லா வரும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்குமே வரக்கூடியது தான், ஈஸியான ஒரு இது தான். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த இதோட கூட நம்ம என்ன காரம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு இது. என்னன்னு கேட்டேன்னா நம்ம வந்து ஓமப்பொடி பண்ண போகிறோம். ஓமத்தை நல்லா வறுத்துட்டும் அதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி அதில் தண்ணியை விட்டு அதை வடிகட்டி எடுத்துட்டு காரப்பொடியெலாம் போட்டு காரம் போட்டு ஓமப்பொடி பண்ண போகிறோம். ஓகேவா? பண்ண போகலாம். ரசகுல்லா நல்லா ஆறின்றிருக்கு. நம்ம ஓமப்பொடிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த கப்பால் 3 கப்பு கடலை மாவு போட்டு 1 கப்பு அரிசி மாவு போட்டு நான் பண்ண போகிறேன். அதுக்கு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க ஓமத்தை எடுத்து வருது. இது இவ்வளோ போடணுமா, 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட போடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அவ்வளோவாது போட்டு நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணாதான் நமக்கு அந்த ஓமப்பொடியில் கொஞ்சம் ஓம வாசனை வரும். நல்ல வாசனை வர இதை வறுத்துடலாம். அதே மாதிரி ஒரு 2-3 இயர்ஸ் பேக்கெல்லாம் நான் வந்து பண்ணி போட்டிருக்கேன் தீபாவளி லேகியம். ஸோ நிறைய பேர் அது வேறு கேட்டுட்டு இருந்தேன், தீபாவளி லேகியம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல முடியுமா மம்மின்னு. முடிஞ்சால் அதை பாருங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு டைம் இருந்தது அப்படின்னா நான் லேகியம் தனியாக பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்ல வாசனை வர இதை வறுத்துருவோம். இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நல்லா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு திருப்பி நல்லா அரைங்கோ. அப்புறம் நல்ல டீ ஃபில்டர் இருக்கு இல்லையா, அதில் வடிகட்டி எடுத்துக்கணும். நல்லா படப்படப்படான்னு வெடிக்கும், அந்த அளவுக்கு வறுக்கணும். கறிக்கிடக்கூடாது. நல்லா கொஞ்சம் லைட்டாக இங்கே படப்படான்னு வெடிக்கிற சத்தம் கேட்கறது. அந்த சேம் டைம் வாசனை வந்துச்சு போதும். தெரிந்தவங்களுக்கு வெடிக்கிறது அவ்வளோதான். 2 இதில் 1 கப் அரிசி போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். வெண்ணெய் போட்டுக்கிறேங்கிறவா வெண்ணெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டுக்கலாம். நான் வந்து நெய் போட்டுக்கிறேன். 4 டீஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. இது காரம் ஓமப்பொடி தான், அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணும்னு போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ஓமப்பொடி பிடிக்காதவாலே இருக்க மாட்டா, ஓமப்பொடி எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ இது மாதிரி நல்லா எல்லாம் உப்பு வரப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த அரைச்ச ஓமத்தை இந்த மாதிரி வடிகட்டி விடணும். ஏன்னா கண்ணில் போய் அடைச்சிருந்ததுன்னா நமக்கு வந்து புழிய முடியாது. நல்லா ஜோராக பிசைஞ்சாச்சு. புளியாக வச்சுடலாம். ஓமப்பொடி அரைச்சி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், சின்ன சின்னதாக. இதை விட மெல்லிசாக இருக்கிறதும் இருக்குது, பார்த்து ஆவாது பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே எண்ணெய் தடவிட்டு இதை ஃபில் பண்ணியிருக்கேன் நான். ரொம்ப மெல்லிசாக இருந்தாலும் புழியறது கஷ்டமாக இருக்கும் எல்லாருக்கும், அதனால் பார்த்து இது பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சுட்டுட்டு புழிஞ்சிடலாம். ஸோ இது மாதிரி தான் எல்லாம் ஓமப்பொடி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ ஒரு ஸ்வீட் ஒரு காரம் அப்படின்றதுல
இன்னைக்கு ஓமப்பொடி எடுத்துட்டுருக்கோம். ஸோ இந்த ஓமப்பொடி ஃபுல்லாக எல்லாத்தையும் இது பண்ணி எடுத்துட்டு மேலே வந்து நீங்கள் கொஞ்சம் கருவேப்பிலையே நல்லா வறுத்து அந்த தலையில் போட்டு வச்சுட்டீங்கன்னா ரொம்ப வாசனையாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பட் வாட்டர் ரேட்டு விட்டுறாதீங்க. ஓமத்தை இந்த மாதிரி அரைச்சி விட்டு அதை வடிகட்டி எடுத்து பண்ணிட்டேன்னா தான் உடம்புக்கும் நல்லது, வயத்துக்கும் நல்லது, அட் த சேம் டைம் வாய்க்கும் அவ்வளோ மனமாக இருக்கும். ஹோப் இது நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கோம், பண்ணியிருக்கோம், ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை. ஸோ இருந்தாலும் புதுசாக யாராவது பார்க்குற வாழ்க்கோசரம் நான் இந்த மாதிரி ஓமத்தை வறுத்துட்டு பொடி பண்ணி அதில் தண்ணியை விட்டு அரைச்சிட்டு வடிகட்டி எப்படி இதில் ஆட் பண்ணிக்கணுன்றதை காமிச்சு நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் இந்த மாதிரி ரசகுல்லாவையும் இந்த மாதிரி ஒரு இதையும் நீங்கள் ஓமப்பொடியும் பண்ணுறேன்னா பண்ணிவிட்டு நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு தீபாவளி அன்னைக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த எபிசோடும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக ரசகுல்லாவை ஸ்க்வீஸ் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா அது சூடாக இருக்குது, கொஞ்சம் ஸ்க்வீஸ் பண்ணுறேன். 2 நிமிஷம் ஒரு 5-10 நிமிஷம் அது ஆற வச்சுருக்கேன் தனியாக எடுத்து அதுக்கு தான். ஓகேவா? கண்டிப்பாக காமிக்கிறேன்.